இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன மூலிகை செடி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சோற்றுக்கற்றாழை தரையில் வச்சா நிறைய பக்கக்கன்று முளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டப்பாவில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கற்பூரவள்ளி இது ஃபுட்டாகவும் இன்டேக் பண்ணலாம், அது போக மெடிசனாகவும் யூஸ் ஆகுது. எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன வயசுலேருந்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கீழாநெல்லியும் ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது, அப்புறம் பாடிக்கு இன்டேக் பண்ணலாம். கருந்துளசிலே எங்கள் வீட்டில் 4 டைப் இருக்குது. இது ஃபஸ்ட்டு டைப்பு. இது வந்து கருந்துளசிலே செகண்ட் டைப்பு. இது வந்து நார்மல் சாமிக்கு போடுற துளசி. அப்புறம் இது ஒரு டைப் ஆஃப் துளசி தான், ஆனால் எங்களுக்கு நேம் என்னன்னு தெரியாது. இது வந்து பிரண்டை பசி இல்லாதவங்க சாப்பிட்றதுக்கு பிரண்டை. நெக்ஸ்ட்டு வந்து குப்பைமேனி வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஸோ நாங்களும் இதை வச்சுருக்கோம். அது போக மருதாணி இது எல்லாத்து வீட்லேயும் இருக்கிறது தான். நெக்ஸ்ட்டு வந்து முடக்கத்தான் இருக்குது. முடக்கத்தான் வந்து மூட்டு வலி இருக்கவங்க சாப்பிட்டா அதை சட்னி அரைச்சி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சுண்டக்காய் வந்து சுகர் இருந்துச்சுன்னா அதை சாப்பிடுவாங்க. சுகர் இருக்கவங்களுக்கு இது நல்லதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ராதி ஸ்டைல் குக்கிங் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.